எலிட் குழுமத்தின் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எலிட் குழுமத்தின் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரிந்திருக்கும் 93 கால பகுதியில் சாதாரண தரம் பயின்று, அதே போன்று 97 கால பகுதியில் உயர்தரம் கற்ற மாணவர்களின் ஒன்றிணைந்த செயற்பாடாக இந்த எலிட் குழுமமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எலிட் குழுமத்தினுடைய உருவாக்கத்திற்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், சமூகத்தில் காணப்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வுகளை வழங்குவதன் மூலம், அதாவது அந்தந்த துறை சார்ந்து தேர்ச்சி பெற்றவர்களை அழைத்து வந்து, அந்தந்த துறை சார்ந்து ஆழ்ந்த அறிவுடையவர்களை அதிதிகளாக அழைத்து வந்து, அவர்களோடு கலந்துரையாடி சந்தேகங்கள் சார்ந்த தீர்வுகளை அல்லது சர்ச்சைகள் சார்ந்த அறிவூட்டல்களை மக்களுக்கு வழங்குவதனூடாக சமூகத்தை விழிப்படைய செய்ய முடியும் என்கின்ற ஒரு தூய நோக்கத்தோடு எலிட் குழுமமானது பல நிகழ்ச்சிகளை தயாரித்து மக்களுக்காக சமூகத்திற்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எலிட் குழுமத்தினுடைய கல்வி பிரிவினால் சட்டமும் தெளிவும் என்கின்ற நிகழ்ச்சியானது வாரம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளுடன் நாங்கள் சட்ட வல்லுநர்களை அழைத்து வந்து எங்களுடைய தலைப்பு சார்ந்து சட்ட ரீதியான தகவல்களை நாங்கள் சமூகத்திற்கு எத்தி வைத்து மக்களை அறிவூட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த பணியில் எங்களோடு கைகோர்த்து ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வாசம் டிவி, அதே போன்று மொழி டிவி குழுமத்தினர். அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு சென்ற வாரங்களில் நாங்கள் விவாகரத்து திருத்த சட்டம் தொடர்பாக பார்த்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் காதி நீதிமன்றங்கள் சம்பந்தமாக, காதி நீதிபதிகள் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருந்தோம். அதே போன்று அதன் அடிப்படையில் இந்த வாரம் எந்த தலைப்பு சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கிறோம் என்பது பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் தாபரிப்பு பெறுதல் தொடர்பில் பொது சட்டம் மற்றும் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் ஏற்பாடுகள் தொடர்பான விடயங்களை பற்றி கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக எமது அதிதியை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்வோம். இன்று நாங்கள் ஒரு புதிய அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். எமது நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டு எமக்கு பல பயனுள்ள தகவல்களை தருவதற்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி நுஷ்ரா ஷரூக் அவர்கள். இவர்களை பற்றி ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பார்க்கக்கூடிய முகம். இவர் குற்றவியல் வழக்குகள் மற்றும் குடும்ப வழக்குகளை கையாளுகின்ற ஒரு சட்டத்தரணியாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எமது தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சட்டத்தரணியை நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். மேலும் இவரை பற்றி சொல்வதாக இருந்தால், அதிகன கலவரம் இடம்பெற்ற போது இனவாதிகளுக்கு எதிராக எமது சமூகம் சார்பாக தான் மட்டுமல்லாது தானும் தன் கணவனும் இணைந்து நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி சமூக பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் மகியங்கணையில் தர்ம சக்கரம் போன்று ஆடை அணிந்த முஸ்லிம் பெண்ணுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த பிரபல வழக்கில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகி அப்பெண்ணுக்காக பல பிரயத்தனங்களை மேற்கொண்டு நீதியை பெற்றுக் கொடுத்ததோடு எமது நாட்டில் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பல இளைஞர்களுக்காக நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி பலரை விடுவிப்பதற்கும் சிலரை பிணையில் எடுப்பதற்கும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார். மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் இனவாத போக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அது தொடர்பாக அவசரமாக மக்களை விழிப்பூட்டி அவ்வாறான வலைகளில் எமது சமூகம் சிக்கிவிடாமல் பாதுகாப்பதற்காக பலதரப்பட்ட முயற்சிகளை செய்து சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதுபோன்று ஸ்ட்ரென்தன் MMDA அமைப்பின் ஸ்தாபக உறுப்பினராக பல காலமாக பொது பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர்களைத்தான் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சட்டத்தரணி ஃபாத்திமா நுஷ்ரா ஷரூக் அவர்களை. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி, நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டா, மகியங்கன சம்பந்தப்பட்ட அந்த சகோதரி மசாஹிமாட வழக்குல மகியங்கனே நீதவான் நீதிமன்றத்துல போடப்பட்ட அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு சம்பூர்ணமாக முடிவெடுக்கப்பட்டதோடு அவங்களுக்கு நஷ்டஈடு ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நடைபெற்று கொண்டு இருக்குது. அது முற்றாக முடிவடையவில்லை, ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜ்ல இருக்குது. அந்த திருத்தத்தை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளணும். நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரா. இந்த நிகழ்ச்சியில் என்னை இணைத்துக் கொண்டமைக்கு.
இது சம்பந்தமாக சமூகம் சார்ந்து பல விடயங்களை சிந்தித்துக் கொண்டு சமூகம் சார்பாக சமூகத்தை விழிப்பூட்டுவதில், அதிலும் குறிப்பாக நீங்கள் உங்களை அடிக்கடி சமூக வலைதளங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய அந்த செயற்பாடுகளுக்கும் உங்களுடைய சமூகம் சார்ந்த சிந்தனைக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, உங்களை போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பெண் ஆளுமை எங்களுடைய எலிட் குழுமத்தோடு இணைந்து கொண்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த வேளை வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எலிட் குழுமம் சார்பாக நன்றிகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நேரடியாக கேள்விக்குள் செல்லலாம். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது தாபரிப்பு பெறுதல் தொடர்பில் பொது சட்டம் மற்றும் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் ஏற்பாடுகள் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதன் முதலாவது கேள்வியாக நாங்கள் பார்ப்பது, ஒரு சமூகத்தில் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் விவாகரத்து என்கின்ற ஒரு புள்ளியில் சென்று நிற்கும் போது இந்த தாபரிப்பு என்கின்ற சம்பந்தமான விடயங்களில் தெளிவின்மை காணப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய முதலாவது கேள்வியாக இருக்கின்றது, தாபரிப்பு என்றால் என்ன? தாபரிப்பு பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்கின்ற விடயங்கள் பற்றி நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக குறிப்பிடுங்கள். நிச்சயமாக இது நல்ல ஒரு ஹெட்டிங் இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். ஏன்னு கேட்டா நிறைய பேர் நிறைய குழப்பங்கள்ல இருக்கிற ஹெட்டிங் ஒன்று தான் இது. அதுல முக்கியமா நாங்க பார்த்தா தாபரிப்பு என்றால் என்ன என்றதை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, தாபரிப்பு என்றா அதாவது பராமரிப்பு. நார்மலா செய்யறா மெயின்டெனன்ஸ், எங்களைய நாங்க மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கு தேவையான பணம், அத பொருள், அதுவரைதான் நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த தாபரிப்பு எப்படி பெறுறது? இப்ப ஒரு குடும்பமா நாங்க இருக்க போல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைலண்டு இருக்க போல, அந்த நேரத்துல எங்களுக்கு தாபரிப்புக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு வழக்கோ ஏதோ போடலாம். ஏன்னு கேட்டா ஒரு ஃபேமிலியா ஒரு இதா இருக்கிற நேரம் அங்க நார்மலா ஒரு ஹஸ்பண்டையோ ஒரு ஒய்ஃப்டையோ ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றது, அந்த குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. ஆகவே தாபரிப்பு என்ற என்னான்னு பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு விஷயம் அதாவது செய்யாம இருக்க போக்கோல நாங்க அது சம்பந்தமா பெற்றுக்கொள்வது தான் நாங்க தாபரிப்பு என்று சொல்லணும். இப்ப இதுல இலங்கையை பொறுத்த வரையில தாபரிப்ப மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1999 ஆண்டின் 37ஆம் இலக்க தாபரிப்பு சட்டம் ஆளுது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கம் ஐக்கிய நாடுகளோட சிறுவர் பட்டயத்துல காணப்படுகின்ற சிறுவர்களுக்கான உரிமைகள் அதையும் கன்சிடர் பண்ணித்தான் இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல முக்கியமா யாரு தாபரிப்பு பெறதுக்கு தகுதியான ஆட்கள், யாருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடலும் என்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, முதலாவது கேட்டகரி உள்ளுக்கு வராங்க 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள், அதாவது தங்களை தனக்கு பராமரித்து கொள்ள முடியாத சிறுவர்கள் தான் அந்த முதலாவது கேட்டகரி உள்ளுக்கு வராங்க. அடுத்தது அடல்ட் என்று சொன்னா அடல்ட் ஆஃப் ஸ்பிரிங் என்று சொல்லுவோம் நாங்க. அத குழந்தை சந்ததி, அதாவது 18 25 வயதிற்கு உட்பட்ட தங்களை தன்னால் பராமரித்து கொள்ள முடியாத இவங்க தான் இந்த அடல்ட் இதுக்குள்ள வராங்க. மூணாவது கேட்டகரி டிசேபிள், அதாவது அங்கவீனர்கள், வலது குறைந்தவர்கள் என்று நாங்க சொல்லுவோம். அதுல எங்களுக்கான வேலைகளை எங்களுக்கு எதுவும் செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு எந்த விதமான வருமானங்களும் இல்ல. அப்படியான ஆட்கள், அவங்களுக்கான வயதில்லை என்றது ஒன்று இல்ல. நாலாவது அதர் ஸ்பவுஸ். அதர் ஸ்பவுஸ் என்ன? வளமையா நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு மனைவி தனது கணவனிடம் இருந்து இந்த மெயின்டெனன்ஸ பெற்றுக்கொள்றது என்றதுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆக்ட் தெளிவா கூறுற விஷயம் என்னன்னு கேட்டா, ஸ்பவுஸ் அனேபிள் டு மெயின்டைன் தெம்செல்ஃப், அதாவது ஒரு ஸ்பவுஸ் என்ற நேரம் ஒன்று கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். ஒரு கணவனும் தனக்கு தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு என்று சொன்னா, அவருக்கு மனைவி நல்ல வசதியா நல்ல தொழில இருக்கிறான்னு சொன்னா அவகிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் பெற்றுக்கொள்ள இயலும்.
ஆகவே மனைவிக்கு கணவன் கிட்ட இருந்தும் கணவனுக்கு மனைவி கிட்ட இருந்தும் மெயின்டெனன்ஸ பெற்றுக்கொள்றதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல புதிய ஒரு விஷயத்த வந்து நாங்க ட்ரை பண்றோம். அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டோட ரைட் ஆஃப் எல்டர்ஸ் ஆக்ட் 9ஆம் இலக்க 2000ஆம் ஆண்டின் ரைட் ஆஃப் எல்டர்ஸ் ஆக்டின் கீழால பெற்றோர் வந்து பிள்ளைகள்கிட்ட இருந்து பராமரிப்பு பெற்று வழக்குகளை போட்டு அதுக்கான பராமரிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ள முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிற பெற்றோர் வந்து பிள்ளைகள்கிட்ட பராமரிப்பு கேட்கலாம். ஆகவே பராமரிப்பு கேட்கறதுக்குள்ள வார குரூப்பை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சிறுவர்கள், அதாவது 18 வயதுக்கு கீழ்பட்ட சிறுவர்கள், அடல்ட் ஆஃப்ஸ்பிரிங் என்றுவோம், வயதுக்கு வந்து குழந்தைகள், அவங்களை அப்படித்தான் சொல்லணும். என்று கேட்டா 18ல இருந்து 25க்குள்ள. அடுத்தது டிசேபிள் ஆஃப்ஸ்பிரிங், அடுத்தது வந்து ஸ்பவுஸ் அனேபிள் டு மெயின்டைன் தெம்செல்ஃப், அடுத்த புதிய கேட்டகரி வந்து பேரண்ட்ஸ் அனேபிள் டு மெயின்டைன் தெம்செல்ஃப். இவங்க மாதிரியான ஆட்கள் வந்து தகுதி அடைறாங்க ஒரு பராமரிப்பை வந்து பெற்றுக்கொள்றதற்கு. இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஜெனரல் லா, அதாவது பராமரிப்பு என்றது வந்து 2ஆ பிரிப்படுது. ஜெனரல் லாக்கு கீழால ஒரு பராமரிப்பு முறையும், முஸ்லிம் விவாகரத்துக்கு கீழால இன்னொரு பராமரிப்பு முறையும் வந்து காணப்படுது. அது சம்பந்தமான மேலதிக விவரங்களை வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ல நாங்க பார்த்துக் கொள்வோம். வாழ்க்கை, ஒரு மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வந்து விவாகரத்து என்கின்ற புள்ளியில் நிற்கும் போது தாபரிப்பு என்றால் என்ன, இந்த மெயின்டெனன்ஸ் என்கின்ற அந்த தாபரிப்பு செலவை வந்து யாரெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்கள் என்கின்ற விடயத்தை வந்து மிகவும் தெளிவாக எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆம், எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பல விடயங்களை எங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கியிருந்தார் சட்டத்தரணி நுஷ்ரா ஷரூக் அவர்களுக்கு இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்தும் யூடியூப் தளத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சியை காண வேண்டுமாக இருந்தால் எலிட் இன்சைட் ஸ்டோரி என்கின்ற பக்கத்தினை சர்ச் செய்து அதை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் செய்வதனூடாக தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சியின் நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும். எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக கண்டு மகிழலாம், பயன்பெறலாம் என்கின்ற அந்த செய்தியோடு எங்களோடு இணைந்திருந்த எங்களுடைய சட்டத்தரணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வாசம் டிவி, அதே போன்று மொழி டிவி குழுமத்தினர் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த சமூக பணியில் எங்களோடு இணைந்து எங்களுக்கு முற்றுமுழுதாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரென்தன் MMDA அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மட்டுமல்லாமல் எலிட் குழுமத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள், டெக்னீஷியன்ஸ் அனைவருக்குமே இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் இந்த வேளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆரோக்கியமான தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.